ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழா. டுடே என்ன நடக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிற கேம் நடக்கப் போகுது. மதியத்துக்கு அப்புறங்க. ஸோ இந்த டைமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்துட்டு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. அதாவது வந்துட்டு, இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டு ஒரு ஹாஸ்டலா இருந்தா யாரு வார்டன், யாரு மற்ற கேரக்டரா இருக்க போறாங்கன்ற ட்ரபிள் மேக்கரா இருக்க போறாங்க என்ற விஷயத்த கேட்டுட்டு, ஒரு டாஸ்க் வந்து குடுத்துருக்கணும். யாரு அ வார்டன், யாரு வந்து ட்ரபிள் மேக்கர். ட்ரபிள் மேக்கர்ன்னா பிரச்சனை குடுக்குறவங்கன்ற நேம். ஆப்வியஸா வந்துட்டு ட்ரபிள் மேக்கர்ன்ற யாரு எல்லாருக்கும் தெரியும். விஜய் பார்வதி எப்போ திடீர்னு சண்டை பிடிப்பாங்க இல்லையான்னு தெரியாது. இல்ல வந்துட்டு யார வந்து சொல்ல போறீங்கன்னா, விஜய் பார்வதிய தாண்டி சாண்ட்ராவ எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு. சாண்ட்ரா அவியலுக்கும் என்ன இருந்தா, தாங்க வந்த புதுசுல எல்லாரும் தங்கள தேடி தேடி பவ்யமா வந்து கதைச்சாங்கல்ல, தங்கள இப்ப குத்துறாங்கன்ற உடனே கடுப்பாயிட்டாங்க. தங்களுக்கு மதிப்பு குடுத்தவங்க எல்லாரும் இப்ப மதிக்கிறாங்க இல்லைன்றதுலயும் கடுப்பாயிட்டாங்க. இதே நேரத்தில திவ்யாவுக்கு வந்துட்டு திவ்யா வந்துட்டு பயங்கர பாஸியான ஆட்டிட்யூட் அவங்க வந்துட்டு ட்ரபிள் மேக்கரிங் ஒர்க்கும் அவங்க செய்றாங்க. அடுத்தது முக்கியமா வந்துட்டு வார்டனுக்கு அதாவது வந்து எல்லாரும் கண்ட்ரோல் பண்றது தானே அவங்களோட மெயின் இது. அப்ப அதுக்கு வார்டனுக்கான போஸ்டிங் அவங்க சரியா இருக்கும்ன்றதையும் மெசேஜ் சொல்லிட்டாங்க. இதுலயும் வந்துட்டு ஒரு டாஸ்க் குடுத்தா டாஸ்க்கா பார்க்கறத விட்டுட்டு, ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸா வந்துட்டு இத பார்க்குற விதமா இப்ப வந்துட்டு விக்ரமன் சொல்லிட்டாங்கன்னு உடனே விக்ரம வந்துட்டு சாண்ட்ராவும், பிரஜினும் குத்துறது. அப்படி இவங்க வந்துட்டு இன்னொரு குத்துறத கேம ஆடணும்ன்ற எண்ணத்திலேயே இல்ல. இத பார்க்க எனக்கே வந்துட்டு என்னடா கேம் இப்படி போகுதுன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.